வெற்றிகரமாக அர்த்தநாதீஸ்வரரும் லலிதாம்பிகையும் மோல்டு முடிச்சிட்டேன். எனக்கு என்ன ஒரு வழி பண்ணிடுச்சு மோல்டு. எனக்கு கொஞ்சம் ஒரு புது பாடம் தான். என்னென்னா எனக்கு கொஞ்சம் சிலிக்கானில் கொஞ்சம் புதுசாக இந்த சிலிக்கான் ட்ரை பண்ணேன். அதனால் கொஞ்சம் நிறையா பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு இது நந்தி தான். நீங்கள் அர்த்தநாதீஸ்வரருக்கு பின்னாடி நிற்கிற நந்தி. அதுலேயும் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, சின்னதாக ஒரு மூக்கு கொஞ்சம் ஏர் லாக் ஆகிடுச்சு பாயில். அதனால் இப்போ மறுபடியும் ஊற்றி விட்ருக்கேன். இது ஒரு சில டைம் வரும். என்னென்னா நீங்கள் மெழுகு ரொம்ப நல்ல தண்ணி மாதிரி இருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா அந்த இதெல்லாம் ஓடி பாஞ்சிரும். ஆனால் ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மெழுகு ஊற்றிட்டோம்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் பாயாது. அப்புறம் இது எனக்கு தெரிஞ்ச லலிதாம்பின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஊற்றுனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பெண்டிங் ஆகிடுச்சு. அதனால் சரி ஓகே, ஓப்பன் பண்ணி எந்தளவுக்கு ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சிலிக்கான் எனக்கு புதுசு. நாங்கள் வேறு சிலிக்கான் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த சிலிக்கானில் இந்த சைஸ் பண்ணுறது புதுசு. அவ்வளோதான். அப்படியே ஓப்பன் பண்ணும்போது அப்படியே டக்குன்னு ஜாலியாகிடுச்சு. ஃபஸ்ட்டு அர்த்தநாரி தான் ஓப்பன் பண்ணேன். சின்ன ஏர் பபிள்ஸ் இருக்கும், அது பிரச்சனை இல்லைங்க. 100% வந்துட்டு அப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது. அதனால் நம்மளுக்கு 80% வந்தால் கூட சந்தோஷம்தான். ஆனால் இது சூப்பராக வந்துடுச்சு. என்னென்னா இந்த சிலிக்கானில் வந்து ஏர் பபிள் அந்த இதெல்லாம் பெருசாக லாக் ஆகலை. லைட்டாக ஒரு ஃபினிஷிங் கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சு. சின்னதாக எக்ஸ்ட்ரா அந்த பிசுரெல்லாம் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன வேலைகள் தான். நீங்கள் அப்படியே மோல்டு எடுத்து சேஃபாக வச்சிட வேண்டியதான். அடுத்து லலிதாம்பிகை ஓப்பன் பண்ணலாம். லலிதாம்பிகையும் சூப்பராக வந்துருந்துச்சு. யாரெல்லாம் லாக் ஆகாமல் சும்மா பாலிஷ் போட்ட மாதிரி பலன்னு வந்துருந்துச்சு. நீங்கள் அந்த சிலிக்கானில் இந்த பாலிஷ் வராது, ஆனால் இதில் நல்லாவே பாலிஷாக வந்துருந்துச்சு. இது ஊற்றிட்டிங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆற விட்டுட்டிங்கனாலே போதும். என்ன ஆகுனா இது மேலே ஆயிடும், உள்ளே வந்து அந்த இப்போ வயிறு இருக்குன்னு வச்சிங்கன்னா வயிறுக்குள்ளே வந்து ஆறாமல் இருக்கும். அப்போ வந்து நம்ம அவசரப்பட்டு பிரிச்சிட்டோம்னா அது வந்து வளையறக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து பிரிக்கிறப்ப நல்லாயிருக்கும், லைட்டாக அந்த கைப்பட்டாலே போதும். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துடுச்சு. நல்லா காஞ்சிருச்சுங்க. நான் சொல்லப்போனால் ஒரு 4 மணி நேரம் ஆற விட்டுருந்தேன். அப்புறம் நல்லா வந்துருந்துச்சு. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓகே அவ்வளோதான். இன்னைக்கு பெருசாக வேலை இல்லைங்க. அவ்வளோதான். கையும் எல்லாம் தனித்தனியாக ஊற்றிட்டேன். நீ கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி லப்பரெல்லாம் ஒட்டும், அதெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா நெக்ஸ்ட் மோல்டுலேருந்து அது பெருசாக ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. அவ்வளோதான், சூப்பராக வந்துருச்சு. இன்னும் சின்ன ஃபினிஷிங் தான், சின்னதாக ஏர் லாக்கு அது மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பலன்னு வந்துருச்சு. நீ பெருசாக வேலை இல்லைங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் சூப்பராக வந்துருச்சு. சின்ன வேலைகள் தான் முடிச்சுட்டு பார்க்கலாம். அடுத்து கையெல்லாம் ஒட்டி முடிச்சுட்டு கோர் கட்டும்போது அடுத்து வீடியோ போடுறேன். மற்றபடி அவ்வளோதாங்க, சந்தோஷம்.